ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி பண்ணணுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 தாங்க. 1/2 லிட்டர் பால், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறன்றத வாங்க பார்க்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கனமான பேன் வச்சுக்கிட்டேன். பேனில் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாலில் எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். பால் ஒரு கொதி வரட்டும். பால் ஒரு கொதி வந்தாச்சு, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை எந்த கெட்டியும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஓகே, கரைச்சாச்சு. இப்போ இதை பால் கூட சேர்த்துக்கலாம். பால் கூட சேர்த்துட்ட பிறகு பால் கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கரண்டி வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டுருக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாலோட ஏடுலாம் நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டி பிடிக்குது. இப்படியே இருக்கட்டும். பால் இந்த ஸ்டேஜுக்கு கெட்டி ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜ் கெட்டியானவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வரட்டும். பால் நல்லா 10 நிமிஷம் போல் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி கெட்டியாக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது வெனிலா ஐஸ்கிரீம், ஸோ அதனால் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்மெல்லு. ஸோ 1/4 ஸ்பூன் போதும். இப்போது மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு 15 செகண்ட் அளவுக்கு, ரொம்ப அடிக்கக்கூடாது, ஒரு 15 செகண்ட் மட்டும் போதும். ஓகே, நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதை ஒரு ஏர் டைட்னிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான். நல்லா டைட்டாக மூடி இருக்கிற மாதிரி பவுல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடியாச்சு. இப்போ நான் இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வைக்க போகிறேன். 2 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம திருப்பியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திருப்பியும் இன்னொரு ஒரு 15 செகண்ட் அளவுக்கு அடிச்சுக்கணும். நான் அடிச்சிட்டேன் நல்லா. இப்போது திருப்பி அதே பவுலில் சேர்த்துக்கிறேன். இதே பவுலில் சேர்த்துட்டு இது இப்போ ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம இதை நைட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை காலையில் வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் போல் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் கரண்டி போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பவுல் ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட ஸ்கூப்பர் எதுவும் இல்லைன்றதால நான் கரண்டியே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்ச கரண்டியை எடுத்து ஐஸ்கிரீமில் போட்டுடலாம். சூப்பராக வருது பாருங்கள். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து தனியாக ஒரு பவுல் வச்சுருக்கோம், அதில் வச்சுக்கலாம். அந்த கரண்டி ரொம்ப பெருசாக இருந்ததால் நான் சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இது வைக்கிறதுக்குள்ளே ஐஸ் உருக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டக்குன்னு வச்சிடலாம். ஓகே, ஐஸ்கிரீம் எடுத்து வச்சாச்சு. நான் சும்மா இதில் கார்னிஷிங்காக ஒரு புதினா இலையும் வச்சுருக்கேன். 4-5 முந்திரி எடுத்து துருவி அதை மேலே தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சூப்பராக வெனிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.